உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக இறைவனிடம் வேண்டுதல். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபின்னு சொல்றார். பெரும்பாலும் பாருங்க, நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? நம்மளை அவமானப்படுத்துறாங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க என்பதுதான் ஜெபம். என்னை அசிங்கப்படுத்துறாங்க, ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு கூலி கொடுங்க, ஜெபம். ஆனால் அவர் சொன்னது, உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக நீங்கள் இறைவனிடம் வேண்டணும் அப்படின்னு சொல்றார். கன்னத்தில் அறைப்பவருக்கு மறு கன்னத்தை, ஒரு கன்னத்தில் அறைஞ்சா மறு கன்னத்தை உன்னால் காட்ட முடியுமா? ஆண்டவர் அடுத்த வார்த்தையை பாருங்க, மேலாடை எடுத்துக்கொள்பவனுக்கு உன அங்கியை சேர்த்து கொடு, கேட்கும் எவருக்கும் கொடு. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ உதவி செஞ்சிட்டே இரு, கொடுத்து கொண்டே இரு என்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, கடைசியா பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீ பிறருக்கு செய்.